வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பிரம்மாண்ட கலை கண்காட்சி துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி அலியன்ஸ் பிரான்சேவில் இன்று தொடங்கிய கலை கண்காட்சியை இயக்குனர் திரு லாரன் ஜலிகூஸ் மற்றும் தலைமை மருத்துவர் டாக்டர் நல்லம் சதீஷ் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த கண்காட்சியில் உலகம் சுற்றிய ஓவியங்களை உருவாக்கிய புகழ்பெற்ற அப்ஸ்ட்ராக்ட் ஓவியர் டாக்டர் ஜெயராஜ், ஐரோப்பாவில் பல கண்காட்சிகளில் கலந்து கொண்ட இந்திய இம்ப்ரனிஸ்ட் ஓவியர் திருமதி ராஜு மற்றும் இளம் 3D கலைஞரும் யூடியூபருமான சித்தார்த்தா ஆகியோரின் படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. ஜூன் 5ஆம் தேதி வரை கண்காட்சியை பார்வையிடலாம். தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இந்திரா நகர் திமுக சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் தொகுதி சார்பில் திமுக சார்பில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ அறிவுறுத்தலின்படி இந்திரா நகர் திமுக தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொறுப்பாளர் காந்தி ஆகியோர் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கலைஞர் கருணாநிதிக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பிரபு, கோதண்டம், சுப்பிரமணியன், செல்லதுரை, தேவநாதன், ஜெகதீஷ், பூபாலன், ராதாகிருஷ்ணன், பாலு, பாஸ்கர், ஜெகநாதன், ராஜா, பொற்செழியன், முத்து, கங்காதரன் உட்பட இந்திரா நகர் தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுவை மாநில பொதுக்குழு உறுப்பினர் KP இளம்பருதி தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதி தமிழன்னை நகரில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. மாநில கழக அமைப்பாளர் எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்களின் வழிகாட்டுதலின்படி தலைவர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாளையொட்டி புதுவை மாநிலம் பொதுக்குழு உறுப்பினர் KP இளம்பருதி தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதி தமிழன்னை நகரில் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படம் அலங்கரிக்கப்பட்டு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக உடன்பிறப்புகள், தொகுதி செயலாளர் ஆறுமுகம், மதிமாறன், காயத்ரி, தொகுதி இளைஞர் அமைப்பாளர் மார்ட்டின் ராஜ், கணேசன், ராஜசேகர், குடியரசு, பழனிசாமி, இளங்கோவன், வீரபாண்டியன், தமிழ்தாசன், சங்கர், பிரகாஷ், முத்து, ஆறுமுகம், கருணை தேவன், வினோத், ஷாம் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முதலியார்பேட்டை அரசு பள்ளியில் புது வகுப்பு புகுவிழா மற்றும் இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்ராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இன்று புது வகுப்பு புகுவிழா மற்றும் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வாழ்த்துரை வழங்கியதுடன் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியை வழங்கினார். தலைமை ஆசிரியை கோமதி வரவேற்புரை வழங்கினார். தலைமை ஆசிரியை சின்னமேரி தலைமை உரையாற்றினார். விழா ஏற்பாடுகளை ஆசிரியர் பாஸ்கரன், கோபி, தென்னரசு, கோப்பு, ஷீலா,
ஆனந்த் லட்சுமி, ஜெசிந்தா, தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் மற்றும் அலுவலக ஊழியர்கள் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இறுதியாக அறிவியல் ஆசிரியை ரூபினா ஆரோக்கியமேரி நன்றியுரை வழங்கினார். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் புதுச்சேரி பணிமனையில் தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழா செம்மொழி நாள் கொண்டாடப்பட்டது. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் புதுச்சேரி பணிமனையில் தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழா செம்மொழி நாள் கொண்டாடப்பட்டது. அது சமயம் புதுச்சேரி மாநில தோமுச பேரவையின் மாநில அமைப்பாளர் திரு அண்ணா அடைக்கலம் அவர்கள், தோமுச பேரவைத் தலைவர் திரு அங்காளன், துணைத் தலைவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்கள், சிவக்குமார், துணை அமைப்பாளர் துரை சீனிவாசன், மிஷேல், கவுஞ்சிநாதன், ரவி உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதி வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் திரு கார்த்திகேயன் அவர்கள் தோமுச கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்த விழா ஏற்பாட்டினை அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனையின் மூத்த உறுப்பினர் திரு துரை அவர்களும், பணிமனை தலைவர் திரு வேல்முருகன், செயலாளர் திரு பக்தவச்சலம், பொருளாளர் திரு சேகர், பொதுக்குழு உறுப்பினர்கள் திரு பழனி, அழகுவேல், பாரதிராஜா, ஜெயராஜ், கணேசன் மற்றும் பலரும் உடனிருந்து ஏற்பாடுகளை செய்தனர். மதியம் 12 மணி அளவில் அன்னதானமாக சிக்கன் பிரியாணி 200 பேருக்கு வழங்கப்பட்டது. இதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் அன்னை சத்யா நகர் வார்டு பகுதி பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் அன்னை சத்யா நகர் வார்டு பகுதி பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வி.பி. ராமலிங்கம் எம்எல்ஏ கலந்து கொண்டு பேசும்போது, சப்தகிரியின் குடும்பத்தினர் என்ற ஒரு கார்டு எல்லோருக்கும் கொடுக்க இருக்கின்றேன். இதில் உறுப்பினராக சேரும்போது நீங்களும் எனது குடும்பத்தில் ஒருவராகி விடுவீர்கள். இதன் மூலம் உங்களது குடும்பத்துக்கு பொறுப்பாக இருப்பேன். தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் இந்த கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளித்து பரிசு பொருட்கள் வழங்கப்படும். இப்பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் பிரச்சினை தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன். 10 மற்றும் 12 பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அடிப்படையில் பரிசு உதவித்தொகை வழங்கப்படும். இப்பகுதி சிறுவர் சிறுமியர் விளையாடுவதற்கு விளையாட்டு உபகரணங்கள் தரப்படும். இங்குள்ள மைதானம் சுத்தம் செய்யப்படும். பெண்களுக்கு உடற்பயிற்சி, யோகா, தியானம் செய்வதற்கு மையம் அமைக்கப்படும். பெண் யோகா பயிற்றுனர் மூலம் பயிற்சி அளிக்கப்படும் என்றார். நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் பங்கேற்ற 200க்கும் மேற்பட்ட மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை எம்எல்ஏ வழங்கினார். கொரோனா தொற்றை சமாளிக்க புதுச்சேரி அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் உருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், திமுக எதிர்க்கட்சி தலைவரும் மாநில திமுக அமைப்பாளருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கதிர்காமம் நெசவாளர் நகர் திமுக தொகுதி பொறுப்பாளர் வடிவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா, அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா வழங்கினார்.
கலைஞரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகளான தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் உள்ளிட்ட திமுக தொகுதி மாநில அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கீதாஞ்சலி யோகா மற்றும் பரதநாட்டிய மையம் சார்பில் நடைபெற்ற மாணவர்களின் பரதநாட்டிய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி வெண்ணிலா நகர் கீதாஞ்சலி யோகா மற்றும் பரதநாட்டிய மையம் சார்பில் மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கீதாஞ்சலி யோகா மற்றும் பரதநாட்டிய மைய இயக்குனர் யோகா செம்மல் கஜேந்திரன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பரதநாட்டியம் அரங்கேற்றிய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ஆனந்தபால யோகி பவானி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் சிறப்பு அழைப்பாளராக காரைக்கால் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், கல்லூரி முதல்வர் மீனா ராமநாதன் மற்றும் யோகாஞ்சலி நாட்டியாலயா பொது செயலாளர் தேவசேனா பவானி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளை வாழ்த்தினர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் 2019ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் ஃபிட் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக இன்று காலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை புதுவை மாநில சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், அசோக் பாபு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நாதன் அறக்கட்டளை நிறுவனருமான சாமிநாதன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்கள் பாஜக மாநில துணைத் தலைவர்கள் முருகன், அகிலன், மேலும் புதுச்சேரி சைக்கிள் கிளப் பிரசிடென்ட் பிரேம்குமார் மற்றும் குழுவினர் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை நமோ ஃபிட் இந்தியா புதுவை மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவசெந்தில், துணை ஒருங்கிணைப்பாளர் அமல்ராஜ், ஏம்பலம் சதீஷ்குமார், ரமணா சங்கர் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசினை திருமதி துர்கா சிவசங்கரன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் தொடக்க நிகழ்ச்சியாக நேற்று நமோ ஃபிட் இந்தியா சீருடையை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பொற்கரங்களால் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து சைக்கிள் வீரர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா முதல் நாள் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் முதல் நாள் உற்சவமாக வடக்கு வீதியாளர்கள் உபயத்தில் நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி பூக்கரகம் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் வீதி உலா நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் கருட வாகனத்தில் ஸ்ரீ கண்ணபிரான், குதிரை வாகனத்தில் ஸ்ரீ அர்ஜுனன், 12 கால் விமானத்தில் மின் அலங்காரத்துடன் திரௌபதி அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சேர்மன் ஆனந்தன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், பாஜக வழக்கறிஞர் அணி கார்த்திகேயன், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி அமுல் என்கின்ற கமலஜோதி, வடக்கு வீதியாளர்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மாநில தலைவர் ஜெயபால் பிறந்தநாள் விழா நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பிரிவின் மாநில தலைவர் ஜெயபால் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன், அரியாங்குப்பம் தொகுதி மாநில பொதுச் செயலாளர் சங்கர், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், ராஜ்பவன் தொகுதி குமரன் மற்றும் மாநில செயலாளர்கள் இளையராஜா, தனுஷ், மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா மற்றும் ஏராளமான காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச அரிசி, மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இமாக்குலேட் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பிரிவு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள கலைஞரின் முழு உருவ சிலைக்கு மாநில திமுக சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளான இன்று புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி வீராம்பட்டினத்தில் அமைந்துள்ள கலைஞரின் முழு உருவ சிலைக்கு தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் ஏற்பாட்டில் தொகுதி செயலாளர் சீதாராமன் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், மாநில அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் மாநில அவைத் தலைவர் SP சிவக்குமார், மாநில துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி, மாநில கழக பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் குமரன், மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி ஆகியோர் கலைஞரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி புகழஞ்சலி செலுத்தி முழக்கமிட்டு பிறந்த நாளை கொண்டாடினர். நிகழ்ச்சியில் துணை அமைப்பாளர் தைரியநாதன், செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர்கள் உருளையன்பேட்டை கோபால், நெல்லித்தோப்பு கார்த்திகேயன், ராமசாமி, வேலன், தொகுதி கழக செயலாளர்கள் சக்திவேல், பாண்டு, ஹரிகிருஷ்ணன், ராஜாராமன், நடராஜன் மற்றும் தொகுதிகளின் நிர்வாகிகளும் பல்வேறு அணிகளின் அமைப்பாளர்களும் துணை அமைப்பாளர்களும் தொகுதி கழக நிர்வாகிகளும் கிளை கழக நிர்வாகிகளும் தோழர்களும் தந்தை பெரியார் திராவிட கழக புதுச்சேரி மாநில நிர்வாகிகளும் பங்கு பெற்று மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினர். அரியாங்குப்பம் தொகுதி புறவழி சாலையில் கலைஞரின் 102வது பிறந்த நாள் விழா கலை இலக்கிய பேரவை அமைப்பாளர் சங்கர் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் புறவழி சாலையில் புதுவை மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் சங்கர் என்கின்ற சிவசங்கரன் ஏற்பாட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி 500க்கும் மேற்பட்டோருக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் வேலன், பொறியாளர் அணி அமைப்பாளர் அருண்குமார், துணை அமைப்பாளர்கள் மதிவாணன், நாகூர் மீரான், ஜெயபால், பாலபாரதி, ஜபருல்லா, வெங்கடேசன், தொகுதி துணை செயலாளர் சிலம்பு செல்வன் மற்றும் கிளை செயலாளர்கள் லோகநாதன், சக்திவேல், பாபு, ரங்கநாதன், சின்னதுரை, மாணிக்கம், சேகர், பாஸ்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் இளைஞர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முருங்கம்பாக்கம் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய குடமுழுக்கு விழா திருப்பணிக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் 3.5 லட்சம் ரூபாயினை நிதி உதவியாக வழங்கினார்.
அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் நாட்டார் தெரு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்று அதன் குடமுழுக்கு விழா எதிர்வரும் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் முன்னிலையில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஆலய திருப்பணி மற்றும் குடமுழுக்கு விழாவிற்கு நன்கொடையாக ரூபாய் 3,50,000 ரூபாயினை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியின் போது மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர்கள் வெங்கடாச்சலம், அன்பழகன், மாநில விவசாய அணி தலைவர் அக்ரி முருகன், சேவாதள இளைஞர் பாசறை மாநில தலைவர் செல்வ மணிகண்டன், மாநில சிறப்பு அழைப்பாளர் பாஸ்கரன், மாநில பிரச்சார குழு சார்லஸ், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார், தேங்காய்த்திட்டு கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சிவராஜ், சங்கர், முருங்கம்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பார்த்திபன், நாராயணன், ராஜி மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ரவி, வாசு, நாகராஜ், அன்பரசு, முருகதாஸ், மனோகர், முத்துராம், வடிவேல், வெள்ளையத்தேவன், அருள், கணேஷ், மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொன்னி சுப்ராயன், அஞ்சலை, அம்சா மற்றும் முருங்கம்பாக்கம் முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணி குழுவினர், முருங்கம்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 8.9 லட்சம் மதிப்பில் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தொடங்கி வைத்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் ரூபாய் 4.15 லட்சம் மதிப்பில் சூளைமேட்டு குளத்தை தூர்வாரி ஆழ்படுத்துதல் மற்றும் பூர்ணாங்குப்பம் பகுதியில் உள்ள முழியன் குளம் மற்றும் உப்பனாறு வாய்க்காலை ரூபாய் 3.94 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழ்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அந்தந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன், பாஜக விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, புருஷோத்தமன், ராஜகுரு, புத்துப்பட்டான், மணி, ஆனந்தன், முருகேசன், தங்கம், பழனிவேல், பார்த்திபன், ஐயனார், முருகானந்தம், முனுசாமி, தமிழ் மற்றும் தவளக்குப்பம் பகுதி மாயகிருஷ்ணன், ஜானகிராமன், ராஜம், உமா, கதிரேசன் உள்ளிட்ட அந்தந்த பகுதி முக்கியஸ்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.